ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பணத்தை அதிகமா சம்பாதிக்க உங்க மூளையை எப்படி ட்ரெயின் பண்றது. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. இப்படி பாட்டு பாடி ஆடணும்னு நமக்கும் ஆசைதான். ஆனா ஒருத்தன் இங்க நான் தான்டா கிங்கு, நான் வச்சதுதான் சட்டன்னு நம்மளே கண்ட்ரோல் பண்றானே, யாருன்னு தெரியுதா? அது நம்ம மூளைதான். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கான். ஒரு வகையில நான் தான் கிங்குன்னு அவன் சீன் போட்டுக்கிறதும் கரெக்டு தான். நம்ம தினமும் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் மூளைக்குள்ள இருக்க நியூரான்ஸ்குள்ள தான் சேரும். அதுதான் நம்மளோட ஹேபிட்டை உருவாக்குது, ஞாபகங்களை உருவாக்குது, நம்மளோட செயல்பாடுகளை சீரமைக்குது. மூளை தான் கிங்குனா அந்த கிங்கை நம்ம வழிக்கு கொண்டு வந்து நமக்கேத்தபடி ட்ரெயின் பண்ணிக்கிட்டா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி தானே நடக்கும். ஒரு அரசனோட வாரிசு தான் அடுத்த அரசன்னு அவனுக்கு சின்ன வயசுலயே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்மளுமே மூளைக்கு ரொம்ப முன்னாடியில இருந்தே ட்ரைனிங்க கொடுக்கணும். ஒரு விஷயம் வேணும்னா அதை அடையணும்னா அதுக்கான ட்ரைனிங்க முன்னாடியே மூளைக்கு கொடுக்கணும். பணம் வேணும்னா இன்னும் பணம் வேணும், பணம் சம்பாதிக்க இதுதான் பண்ணணும்னு நம்ம மூளையை ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம்னா மூளை தானாவே பணத்தை அதிகப்படுத்துற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிரும். இந்த பதிவை இப்ப ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, செம சுவாரஸ்யமா இருக்க போகுது. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், நம்ம மூளையை ட்ரெயின் பண்ணணும்னா நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். பொதுவாவே நம்மளோட 80% வெற்றிகள் நம்ம வார்த்தைகளால தான் வருது. அதாவது நம்ம வார்த்தைகள் தான் நம்ம ரியாலிட்டியை வடிவமைக்குது. சோ சிம்பிளா நம்ம வார்த்தைகளை மாத்தணும், நம்ம மொழியை மாத்தணும். இப்பவும் எப்பவும் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளோட ரியாலிட்டியை பயங்கரமா பாதிக்கும். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, வெறுப்பா இருக்கு, எதுவுமே சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க இப்ப யூஸ் பண்ண வார்த்தையை பாருங்க, அதுலே காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பா இருக்கு, எதுவுமே சரியில்லைன்னு நீங்க ஃபுல்லாவே நெகட்டிவான வார்த்தையை தான் யோசிக்கிறீங்க, பேசுறீங்க. அப்புறம் எப்படி சாதாரணமா சந்தோஷமா இருக்க முடியும்? நாடி நரம்பெல்லாம் நெகட்டிவிட்டி ஊறி போய் இருக்கவனால மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும், யோசிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க யோசிக்கிற வார்த்தைகள், பேசுற வார்த்தைகள் இதெல்லாம் தான் உங்க நிஜ வாழ்க்கைய வடிவமைக்கும். சோ பணத்தை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க, இதுதான் பணம் சம்பந்தப்பட்ட ரியாலிட்டிய வடிவமைக்க போகுது. எனக்கு இந்த பொருள் வாங்கணும், ஆனா எங்க என்கிட்ட காசு இருக்கு, இதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான். தகுதிக்கு மீறி எதையும் ஆசைப்படக்கூடாது. அவங்க பாரு, பணக்காரங்களுக்கு வாழ்க்கைய காசு இருக்கு, சந்தோஷமா இருக்கான், ஏதாவது பண்ணி சம்பாதிக்கணும், ஆனா எப்படி சம்பாதிக்கணும்னே தெரியலையே. என்னால கூட அந்த 1 லட்ச ரூபாய் ஐபோனை வாங்க முடிஞ்சா நல்லா இருக்கும். எப்பா எவ்வளோல. இதெல்லாம் நம்ம அன்றாடம் சிந்திக்கக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. லிட்ரலா சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பா அம்மாவே என்ன பெரிய அம்பானி வீட்டு புள்ள நினைப்பு, காஸ்ட்லியா தான் எல்லாம் கேட்பாரு. தகுதிக்கு மீறி ஆசைப்படாத, உன் தகுதி என்னவோ அதுக்கேத்த மாதிரி ஆசைப்படு, இப்படி எல்லாம் சொல்லிருப்பாங்க. சும்மா இருக்கியா அடிக்கவா, காசு இல்லைன்னு சொல்றேன்ல, இப்படி நம்மள ஏழ்மையாவே காசு இல்லையேங்கிற அந்த மைண்ட் செட்லயே வளர்த்துட்டாங்க. அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் அவங்க ரியாலிட்டியா இருந்தது. அதனாலேயே தினசரி வாழ்க்கையில 20 ரூபாயா, தினம் அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நாங்கடா போவேன்னு பிரமிக்க ஆரம்பிக்கிறோம். கடைக்காரர் ஒரு பொருளுக்கு 5 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டா போதும், கோடி கணக்குல சொத்து வாங்கின அளவுக்கு சந்தோஷம். ஆட்டோக்காரர்கிட்ட இங்க இருந்து எங்க 100 ரூபாயா, 90 ரூபாய் வாங்கிக்காங்கன்னு இப்படி 10-20 ரூபாய்லாம் குறைக்க ஆரம்பிக்கிறோம். இது பழக்கமாவே ஆகிடுச்சு. மளிகை கடைக்காரங்க, காய்கறி கடைக்காரங்க, ஆட்டோக்காரங்க எல்லார்கிட்டயும் 2, 3, 5, 10ன்னு கம்மி பண்ணி வாங்கினாதான் நிம்மதி. அதுலயும் அப்போ சின்ன வயசுல 90s கிட்ஸ் எல்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்க. பஸ்ல போறப்ப சின்ன புள்ளங்க, இவனுக்கு எதுக்கு டிக்கெட்டுன்னு எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க நம்மள சின்ன புள்ள 5 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி 3 ரூபாய் 5 ரூபாய் குறைக்க கண்டக்டர் கிட்டே சண்டை போடுவாங்க. இது எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? அந்த 10 ரூபாய் சம்பாதிக்க கூட ரொம்ப கஷ்டம், அதை நான் மிச்சம் பண்ணிட்டேனே அப்படிங்கிற எண்ணம் தான். சோ பணத்தை கஷ்டமா பாக்குறோம், அதை தேடி தேடி அலையணும், ரொம்ப தூரத்துல இருக்கு, நம்மளால அதை அடையவே முடியாது, இப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள மறைவா இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி நமக்கு தோணிக்கிட்டே இருக்கு. பணத்தை பத்தி நம்ம யோசிக்கிற அந்த வார்த்தைகள், பணத்துக்காக நம்ம பேசுற பேரம், நம்ம யூஸ் பண்ற கஷ்டம்ங்கிற வார்த்தை, இதெல்லாம் தான் நம்ம மூளையில பதிஞ்சிருக்கு. ஆரம்பத்துல பிரஷ கையில பிடிச்சு பல்லு தேய்க்க கஷ்டமா இருந்திருக்கும். அப்புறம் வருஷ கணக்குல பழகி 25 வருஷம் அனுபவம்டா, எப்படி பல்லு அழகிறேன் பாத்தியான்னு பெருமை கூட பட முடியாது. அந்த அளவுக்கு நம்மளே அறியாம காலையில தினமும் பிரஷ் பண்ணுவோம், ஹேபிட்டா மாறிடுச்சு. இப்படிதான் பணத்தையும் கெட்டதா, கஷ்டமானதா, கிடைக்காத பொருளா, நம்மளை விட்டு தூரமா இருக்க பொருளா பார்த்து மூளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், மூளைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம். சோ இப்ப நினைச்சாலும் பணத்தை நம்மளால அடைய முடியல. நம்ம கை கிட்ட வருது, ஆனா வாய் கெட்டுறதில்ல. மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சா 1ஆம் தேதி ஆனா அங்க இங்கன்னு எல்லாமே காலியாயிருது. இப்படிதான் நம்ம மூளைய ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா பணக்காரங்க எப்படி தெரியுமா? அவங்க மூளையை எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? என்கிட்ட பணம் இருக்கு, என்னால நினைச்சா இந்த மொத்த உலகத்தையுமே வாங்க முடியும், இது எல்லாமே என்னோடதான், இப்படி யோசிப்பாங்க. அவங்க பேசுறப்பவே என்கிட்ட எல்லாமே இருக்கு, என்கிட்ட நிறைய பணமே இருக்குன்னு தான் பேசுவாங்க. பிரம்மாண்டமா தன்னை காட்டிப்பாங்க. யாரும் மேடையில எல்லாரும் முன்னாடி என்கிட்ட காசு இல்ல, எனக்கு கடனா இருக்கு, என்னால இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இனி வர அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்மளோட பணத்துக்கான மைண்ட் செட்டை திணிக்க கூடாது. எனக்கு அது வாங்கி கொடுங்க வேணும்னு சின்ன குழந்தை கேட்டா
சும்மா வா, என்கிட்ட காசு இல்லைன்னு அடிச்சு தரன்னு எடுத்துட்டு போகாம, ஓ அது உனக்கு வேணுமா, கண்டிப்பா அது உனக்கு கிடைக்கும், அத உன் பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் இப்படி சொல்லணும். இப்ப உடனே வாங்கி கொடுக்க உங்ககிட்ட பணம் இருக்காதுதான். பட் என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லாம இப்படி சொல்றப்ப அந்த குழந்தைக்கும் ஓகே நம்மளால இதை வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் பதியும். பணமே இல்லைனாலும் நமக்கு வேண்டியதை அடைய ஃபோக்கஸ் பண்றப்போ அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். அதை என்னால வாங்க முடியுங்கிறதுக்கும் அதனால வாங்கவே முடியாதுங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் வெவ்வேறு முனைகள்ல இருக்கு. சோ நீங்க பேசுறப்போ உங்க வார்த்தைகள்ல கவனம் செலுத்துங்க, உங்க மொழிய மாத்துங்க. என்னால இந்த பொருளை வாங்க முடியும், இதுக்கு என்கிட்ட காசு இருக்கு. காசு பணம் துட்டு மணின்னு காசை வச்சு கொண்டாடுற மாதிரி தாராளமா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணலாம். நம்புங்க, என்னால முடியும்னு நம்புங்க. பாசிட்டிவா மட்டுமே வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. வேணும்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. என்னால எல்லா பொருளையும் ஈஸியா காசு கொடுத்து வாங்க முடியும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் அதுக்கு நன்றியோட இருக்கேன். இப்படி பாசிட்டிவா அஃபர்மேஷன்ஸை உருவாக்கி தினமும் சொல்லுங்க. தானா உங்க பிரெயின் ட்ரெயின் ஆகும். இன்னும் நீங்க இதை தெளிவா தன்னம்பிக்கையோட செய்யணும்னா அதுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை தெளிவா போடணும். இந்த மாசத்துக்குள்ள நான் இவ்ளோ சம்பாதிக்கணும், இந்த வருஷத்துல நான் இவ்ளோ காசு வச்சிருக்கணும், இவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும், இப்படி கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கங்க. ஒரு வருஷத்துக்கு நான் காசு சேர்த்து வச்சு 5 பவுன் தங்கம் வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி ரியலிஸ்டிக் கோல்ஸை பிளான் பண்ணி செட் பண்ணுங்க. ஸ்கூல் படிக்கிறப்போ பாஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நம்ம அப்படி படிப்போமே, எல்லாம் அந்த கோலை அடையதான். இப்படி நீங்க கோல்ஸை செட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வேண்டியதை அடைய மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கோங்க. தனியா உங்களுக்கு மட்டும் ஒரு ஏரியால உங்களுக்குன்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் தனியா வச்சு ஒரு பெரிய பேலஸ் மாதிரி வீடு இருக்கு. உள்ளேயே ஜிம்மு, ரெஸ்டாரண்ட் மாதிரி கிச்சன், டாப் ஷெஃப்ஸ், வார்ட்ரோப்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லா பொருட்களும் இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிட்டு ரோல்ஸ் ராய்ஸ், BMW, லாம்போர்கினி இப்படி இருக்க பல கார்ஸ்ல இன்னைக்கு லாம்போ எடுத்துக்கிட்டு செம்மையா டிரைவ் பண்ணிட்டு போறீங்க. ஆஃபீஸ்க்குள்ள போனதும் உங்களுக்கு செம்ம வரவேற்பு. பெரிய பெரிய பிசினஸ் மேனோட பேசுறீங்க, நிறைய டீல்ஸ் சைன் பண்றீங்க, நினைச்ச நேரம் வெக்கேஷன், அங்க இங்கன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுத்துறீங்க. இப்ப கண்ணை தரங்க. அப்படியே மனசெல்லாம் குழுன்னு இருந்திருக்குமே, இந்த குழுவை நாசம் பண்ற மாதிரி சே இதெல்லாம் எங்க நடக்க போகுது, கனவுதான் காண முடியும்னு ஒரு எண்ணம் வந்து கெடுத்து விடுமே. இத வாண்டடா ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தள்ள முடியாது. ஆனா நம்ம தினமும் இந்த மாதிரி நமக்கு வேண்டியதை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கப்போ நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் தானா காணாம போயிடும். எந்த நெகட்டிவான வார்த்தைகளும் உங்க சிந்தனைக்கு வரவே செய்யாது. நீங்க எப்படி வாழணும், என்ன பொருள் வாங்கணும், எவ்வளவு பணம் இருக்கணும், இப்படி எல்லாத்தையும் உங்க மைண்ட்ல கற்பனை பண்ணி பாருங்க. அதிகமா விஷுவலைஸ் பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களோட பிரெயினை அதிகமா ட்ரெயின் பண்ணும், ஆசையை தூண்டும். இதை அடைஞ்சே ஆகணும்னு ஒரு வெறியோட உங்க மூளை செயல்படும். நம்ம மூளை தான் கிங்கு. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுவா எல்லா முடிவுகளையும் பட்டு நெடுக்காது. சில அமைச்சர்கள் ஆலோசகர்கள் கூடலாம் பேசிட்டு தான் முடிவுகளை எடுக்கும். அதுல ஒருத்தர் தான் நம்ம மண்டையில இருக்க ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அதாவது நெத்தி பகுதி. இங்கதான் பிளானிங், அட்டென்ஷன், யோசிக்கிறது இதெல்லாமே நடக்கும். இங்கதான் நம்ம அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன் அப்படிங்கிற மேஜிக் போர்ஷன்ஸை யூஸ் பண்ண போறோம். பிளஸ் பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றதுன்னு அதிகமா யோசிக்க போறோம். பிரச்சனைகளை சால்வ் பண்ண கத்துக்கிட்டா எந்த பிரச்சனையை பார்த்தும் பயம் வராது, ஓடி ஒளிய மாட்டோம். உங்க மூளை பிரச்சனைன்னு வந்தா தானா சொல்யூஷன்ஸை தேட ஆரம்பிக்கும். பிளான் பண்ணி அதுவே பக்காவா முடிவுகளை எடுத்துரும். சோ ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றதுன்னு கத்து கொடுங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் வே, தினமும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. இப்படிதான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணிட்டே வரப்போ, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை உங்க மூளை ஈஸியா சால்வ் பண்ணிடும். ஒவ்வொரு பொருளை வாங்குறப்பவும் இது உண்மையா தேவையா, இதோட பலன் என்னன்னு யோசிச்சு வாங்கினா அந்த பொருள் சம்பந்தமா எந்த பிரச்சனையும் வராது. 1000 ரூபாய் கொடுத்து இந்த ஷூவை வாங்கி இப்படியே இருக்கே, காசு தான் வேஸ்ட் ஆச்சுன்னு எப்ப தோணுது? அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணாதப்ப தானே தோணுது. இங்க தானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது. சோ ஒவ்வொரு பொருள் வாங்குறப்பவும் அதோட நீட் இருக்கான்னு யோசிச்சு வாங்குங்க. உங்களோட தேவைகளை புரிஞ்சு வாங்குறப்பதான் உங்களோட உண்மையான தேவைக்கான ஆசைக்கான எனர்ஜி வெறும் பாசிட்டிவா மட்டுமே வெளிப்படும். உங்களுக்கு வந்து சேர்றதும் பாசிட்டிவா மட்டுமே இருக்கும். இடையில பாதியிலேயே காசு வேஸ்டா போச்சு நீங்க யோசிச்சா அங்க பிரச்சனை உங்களுக்கு தான். அதை சால்வ் பண்ண முடியாம பணத்தை பத்தின தப்பான அபிப்பிராயம் அதிகமாயிட்டே போகும். ஜான் கிந்தருங்கிற பொண்ணு மேக்ஸ்ல PhD முடிச்சிருந்தாங்க. இவங்க 4 முறை டெக்ஸஸ் லாட்டரியில $1 மில்லியன் பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இது எல்லாருமே லக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா லேட்டரா தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு லாட்டரிக்கான அல்காரிதமா கண்டுபிடிச்சு வின் பண்ணிருக்காங்கன்னு. எப்படி அந்த கார்ட்ஸை பிரிண்ட் பண்றாங்க, அதை எப்படி எந்த வகையில கடைகள்ல குடுக்கறாங்க, எத்தனை கார்ட்ஸ் எந்த மெத்தட்னு எல்லாத்தையும் யோசிச்சு கணக்கு போட்டு அல்காரிதமை சால்வ் பண்ணி லாட்டரியை வின் பண்ணிருக்காங்க. அதுவும் $1 மில்லியன் கணக்குல. எங்கெல்லாம் டிக்கெட்ஸ் போகுது, எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு ரூட்டை கண்டுபிடிச்சு இந்த அல்காரிதமை செம ஸ்மார்ட்டா சால்வ் பண்ணிருக்காங்க. ஆச்சரியம் தான்ல. இவங்களால லாட்டரியோட ரெகுலர் அல்காரிதமே மாத்திட்டாங்க. எப்படி முடிஞ்சது? ஏன்னா தன்னோட மூளைய ஒவ்வொரு முறையும் ட்ரெயின் பண்ணாங்க. இதுக்காக தான் நீ வேலை செய்யற, இந்த லாட்டரி வின் பண்றதுக்கான ரூட்டை தான் நீ கண்டுபிடிக்கணும்னு மூளைய ட்ரெயின் பண்ணி 4 முறை லாட்டரியில வின் பண்ணிருக்காங்க.
ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண நம்ம மூளைக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை முறை தப்பானாலும் பரவாயில்ல, சால்வ் பண்ண ட்ரைனிங் எடுக்க வச்சுக்கிட்டே இருந்தாதான் ஒரு டைம் கண்டிப்பா பிரச்சனை சரியாகும். பணம்ங்கிறது ஒரு ஃபீலிங், பணக்காரனா இருக்கிறது ஒரு ஃபீலிங். ஸோ நீங்க பணத்தை பத்தின பாசிட்டிவான ஃபீலிங்கை வெளிப்படுத்துங்க. பணம் கிடைச்சா எப்படி சந்தோஷமா இருப்பீங்களோ, பெரிய வீடு வாங்கிட்டா எப்படி சந்தோஷமா இருப்பீங்களோ, அதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்க மூளையில சந்தோஷத்துக்கான சுரப்பிகள் சுரக்கணும். அப்போ தானா உங்களுக்கு பணத்து மேல ஈர்ப்பு வரும். உங்க மூளையும் பணத்துக்காக ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபீல் பண்ணி எமோஷன்ஸை உள்ள கொண்டு வந்து உங்க மூளைக்கு ட்ரைனிங் கொடுங்க. இதை சாப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷம், அடிக்கிற மழைக்கு சூடா டீயும் பக்கோடாவும் சாப்பிட்டா செம்மையா இருக்குன்னு உங்க மூளை கேக்குது. ஏன் அப்படி கேக்குது? அப்படியே ஃபீல் பண்ணி அந்த உணர்ச்சியை கவிதையா கொட்டி மூளைய டீ பக்கோடாக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரிதான் இவ்ளோ பணம் கிடைச்சு எனக்கு பிடிச்ச இந்த விஷயங்கள் நான் செஞ்சா எப்படி இருக்கும்னு உங்க மூளைக்கு நீங்க சூப்பரா ட்ரைனிங் கொடுக்கணும். தானா அந்த ஃபீலிங்க மூளை தேட ஆரம்பிச்சிரும். நினைச்சிட்டே உட்கார்ந்துருந்தா எப்படி, கொஞ்சமாச்சும் ஆக்ஷன்ல காட்டணும் தானே. எழுந்திருச்சு நடங்க, பணத்துக்கான வாய்ப்புகளை நோக்கி பயணிங்க. கண்டிப்பா வாய்ப்புகள் கிட்டதான் இருக்கும். நீங்க மூளைய பணத்தை சம்பாதிக்க ட்ரெயின் பண்ணிட்டீங்கல்ல, சோ உங்க மூளை தானா அந்த வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கும், பார்க்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு புது ஸ்கில் கத்துக்கிட்டா போதும், இல்ல ஒருத்தர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டா போதும், இன்வெஸ்ட் பண்ணா போதும். இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை உங்க செயல்பாடுல காட்டுங்க. உங்க மென்டல் ஆக்ஷன் அப்புறம் பிசிக்கல் ஆக்ஷன், அதாவது நீங்க மனசுல யோசிச்ச கற்பனை, உடல் ரீதியா செஞ்ச செயல்பாடு, இது ரெண்டும் சேர்ந்தா மேஜிக் கண்டிப்பா நடக்கும். செஞ்ச கற்பனைகளை, மனசுல யோசிச்ச விஷயங்களை ரியல் லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா செயல்படுத்தி பாருங்க. மூளை செம்மையா ட்ரெயின் ஆகி உங்களுக்கு வேண்டிய பணத்தை அள்ளி கொடுக்கும். சோ முதல்ல உங்க வார்த்தைகளை சரியா யூஸ் பண்ணுங்க. பணத்தை பத்தி பாசிட்டிவா மட்டும் யோசிக்கணும், பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணணும். முடிஞ்சா பணம் சம்பந்தமா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை உருவாக்கிக்கோங்க. இதுதான் என்னோட ஃபினான்ஷியல் கோல்னு ஒரு கோலை செட் பண்ணிட்டா மூளைக்கு மோட்டிவேஷன் அதிகமாகும், அந்த இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். அப்படியே உங்களோட பணம் சம்பந்தப்பட்ட சக்சஸை கற்பனை பண்ணுங்க. ஃபீல் பண்ணி எமோஷன்ஸை வெளிப்படுத்தி கற்பனை பண்ணுங்க. பல பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு உங்க மூளைக்கு ட்ரைனிங் கொடுங்க. பிரச்சனைகளை சால்வ் பண்ண உங்க மூளை பணத்தை பிரச்சனையா பார்க்காது, ஈஸியான விஷயமா தான் பார்க்கும். ஜஸ்ட் இதெல்லாம் கற்பனையோட மென்டலி மட்டும் யோசிக்காம பிசிக்கலா நிஜ வாழ்க்கையில அதை செயல்பாடா மாத்துங்க. இதெல்லாம் தான் உங்க மூளையை ட்ரெயின் பண்ணி பணத்தை அதிகமா சம்பாதிக்க வைக்கும். நீங்க போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும், மைண்ட்ல யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட மூளையோட திறனை அப்படியே மாத்தும். ப்ராசஸை மொத்தமா திருப்பி பாசிட்டிவ் ஆக்கி கொடுக்கும். நீங்க என்ன வழி சொல்றீங்களோ அதுல மட்டும்தான் பயணிக்கும். கிங்கையே நீங்க உங்க வசப்படுத்திடலாம். நம்ம ஏழையா பிறக்கிறது தப்பு இல்ல, ஏழையா சாகிறது தான் தப்பு. ஏன்னா எல்லாருமே சரிசமமான திறமைகளோட தான் படைக்கப்பட்டிருக்கோம். தேவையான ட்ரைனிங் எடுத்தா திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும். வாய்ப்புகள் நம்மள சுத்திதான் இருக்கு, அதை பிடிச்சுக்க நம்ம மூளைக்கு பயிற்சி கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டா அதுவா தானா செயல்பட ஆரம்பிக்கும். சோ இப்போ ஒன்னும் கெட்டு போகல, இன்னையில இருந்தே ஆரம்பிங்க. உங்க மூளைய பணத்தை அதிகமா சம்பாதிக்க வைக்க ட்ரெயின் பண்ணுங்க. பணத்தை பத்தி பாசிட்டிவா மட்டுமே யோசிங்க. சோ இந்த ட்ரைனிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.